ஒரு இன்வெஸ்டரா இந்த மிஸ்டேக்லாம் பண்ணீங்கன்னா உங்க பணம் வளரவே வளராதுங்க. அதுவும் லாஸ்ட் 1 இயரா பாத்தீங்கன்னா செப்டம்பர் 2024ல இருந்து 2025 செப்டம்பர் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு வருஷமா பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே இருக்கு. போன வருஷமும் 80,000 கிராஸ் ஆச்சுன்னு சந்தோஷப்பட்டோம். ஆனா இந்த வருஷம் அதே 80,000 ரூபாய் லெவல்ல தான் இருக்கு. எல்லாருமே என்ன பார்த்தாங்க, சரி இங்க இருந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும், நம்ம பணம் வளர்ந்துட்டே இருக்கும்னு லாஸ்ட் 2 இயர்ஸா யாரெல்லாம் மார்க்கெட்ல வந்தாங்களோ, அதுவும் பர்டிகுலரா லாஸ்ட் 1 இயர்ல வந்தவங்க எல்லாருமே அவங்க பணம் நெகட்டிவா இருக்குன்னு தான் பாக்குறாங்க. இது இல்லாம நிறைய பேர் வந்து நிறைய ரீசன் சொல்லிக்கிட்டு இன்னமும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாம வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு முக்கியமான 7 காரணங்களை தான் நான் இன்னைக்கு இந்த வீடியோல ஷேர் பண்ண போறேன். இதை பார்த்து உங்களுக்கு ஏதாவது ஒரு தெளிவு கிடைக்குது அப்படின்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க, இல்ல வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னாலும் கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட், அவாய்டிங் அன்சர்டனிட்டி. இப்ப லாஸ்ட் அதுவும் ஜனவரில இருந்து பாத்தீங்கன்னா ட்ரம்ப் பிரசிடென்ட் ஆன பிறகு உலகளாவிய பாலிடிக்ஸ்லயே பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அன்சர்டனிட்டி இருக்குன்னு தான் சொல்லணும். இப்ப கூட ரீசெண்டா 2 நாள் முன்னாடி ஜெய்சங்கர் நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சர் பாத்தீங்கன்னா ஆமா உலகத்துல ஒரு அன்சர்டனிட்டி நிலவுது, என்ன பண்றது தெரியல அப்படின்னு ஒத்துக்கிட்டாரு, சொல்லிட்டாரு. நிறைய விஷயங்கள் லாஸ்ட் ஒரு 6 மந்த்ஸா இந்தியா, சைனா, ரஷ்யா, உலகளாவிய நாடுகள் மத்தியில நடந்துட்டு இருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் ட்ரம்ப் டாரிஃப். அதாவது உலகத்துல எல்லா நாட்டோடையும் டாரிஃப் இன்க்ரீஸ் பண்றேன், அதுவும் லாஸ்ட் 2 மந்த்ஸா பாத்தீங்கன்னா இந்தியாவோட டாரிஃப் 50% இன்க்ரீஸ் பண்ண போறேன் அப்படின்னு பாலிடிக்ஸ் ரிலேட்டடா நிறையவே பேசிட்டு இருக்காரு. இது இந்தியாவில இருக்கிற எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் இண்டஸ்ட்ரீஸா இருக்கட்டும், மற்ற விஷயத்துக்கு நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்தும்னு பாக்குறோம். அது இல்லாம உக்ரைன் ரஷ்யா போர்னால நிறைய விஷயங்கள் வந்து ஏற்கனவே உலகளாவிய இன்ஃபிளேஷன் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு காரணங்களா இருக்கு. இந்த மாதிரி அன்சர்டனிட்டி மேக்ரோ லெவல்ல இருக்கு. இதனால இந்தியால என்ன ஆகும், இந்தியன் மார்க்கெட் என்ன ஆகும், எஃப்ஐஐ பணம் எடுத்தா என்ன ஆகும், அது மட்டும் இல்லாம லாஸ்ட் 3-4 மந்த்ஸா பணத்தை போட்ட ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் இப்போ மறுபடியும் பணத்தை எடுக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு வருஷமா பணத்தை வெளியே எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. இது லாஸ்ட் ஒரு 10-20 வருஷத்துல நடக்காத நிகழ்வு. இந்த மாதிரி அன்சர்டனிட்டி இருந்துகிட்டே இருக்கே, நான் பணத்தை மெதுவா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன், ஈக்விட்டி பக்கம் வரமாட்டேன். இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் காரணம். 2வது முக்கியமான காரணம், வேல்யூவேஷன் அதிகமா இருக்கு. அதாவது நிஃப்டியா இருக்கட்டும், சென்செக்ஸா இருக்கட்டும், ஸ்டாக் மார்க்கெட்டோட வேல்யூவேஷன் ரொம்பவே அதிகம். ஏன்னு பாத்தீங்கன்னா இவ்வளோ அன்சர்டனிட்டி இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்தியன் கம்பெனிஸோட ஏர்னிங்ஸ் growth ரொம்பவே ஃபிளாட் அவுட் ஆயிடுச்சு, ஜிடிபி growth கம்மியாயிருச்சு. இவ்வளோ ரீசன்ஸ் இருந்தும் மார்க்கெட் மட்டும் எப்படி வேல்யூவேஷன் அதிகமா இருக்கு. யூஸ்வலா லோக்கல் இந்தியன் மார்க்கெட் கண்டிஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் இல்லைங்க, பிஸ்னஸ் மார்க்கெட், மற்ற விஷயங்கள் பிஸ்னஸ் growth எல்லாம் நடந்தா மட்டும்தான் ஸ்டாக் மார்க்கெட் growth ஜஸ்டிஃபை பண்ண முடியும். ஸ்டாக் மார்க்கெட் மட்டும் ஏறிக்கிட்டே போகுது, பட் பிஸ்னஸ் growth நடக்கல அப்படின்னா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, எப்பயாவது ஸ்டாக் மார்க்கெட் பயங்கர அடி வாங்கும் அப்படின்னு தெரியும். இதை தான் நிறைய பேர் ஒரு முக்கிய காரணமா சொல்றாங்க. பட் லாஸ்ட் 5 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா நிஃப்டியோட பிஇ வந்து வேல்யூவேஷன் அதிகமா தான் இருக்கு. யூஸ்வலா அந்த நம்பரை பார்த்துட்டு இது அதிகம், இங்க இருந்து பணத்தை போடக்கூடாது, கீழே வந்த பிறகு போடலாம், நிறைய பேர் வெயிட் பண்ணுவாங்க. பட் லாஸ்ட் 5+ இயர்ல பாத்தீங்கன்னா அந்த வேல்யூவேஷன் அதே ரேஞ்ச்ல மெயின்டைன் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் க்ரோ ஆயிட்டே இருக்கு, இந்தியாவோட வளர்ச்சி அதிகமாயிட்டே தான் இருக்கு. ஸோ இதையும் வந்து ஒரு முக்கிய காரணமா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு தான் சொல்லுவேன். 3வது பாயிண்ட், அடுத்த பிரச்சனை எப்போ வரும் அப்படின்னு தெரியல. போன வருஷம் வரைக்கும் உக்ரைன் ரஷ்யா வாரு, அது எப்போ முடிவுக்கு வரும், உக்ரைன் என்ன ஆகும், ரஷ்யா வந்து எப்போ நிறுத்தும், இந்த மாதிரி இதே பிரச்சனை போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் இந்த வருஷம் பாத்தீங்கன்னா ட்ரம்ப் டாரிஃப்னு ஆரம்பிச்சது, இஸ்ரேல் ஈரான் வார்னு வந்தது. இந்தியாவில் போன வருஷம் பாலிடிக்ஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட் மறுபடியும் வருவாங்களா, இல்லை மறுபடியும் வந்து காங்கிரஸ் வருமா, அன்சர்டனிட்டி இருக்குமா, தொங்கு பார்லிமெண்ட்ரம், இந்த மாதிரி நிறைய டாக்ஸ் போச்சு. பட் ஒரு வழியா பிஜேபி எலெக்ட் ஆனாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிஜேபிக்கு மெஜாரிட்டி இருக்கா, அந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இப்போ பர்டிகுலரா பாத்தீங்கன்னா கன்சியூமர் டிமாண்ட் குறைவா இருக்கு, இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு டாக்ஸ் போயிட்டு இருந்தது. அண்ட் மழை சீசன் ஆரம்பிக்கும் போது மழை வந்து நார்மலா இருக்குமா இல்ல அதிகப்படியா இருக்குமா அப்படின்னு பேசிட்டு இருந்தோம். பட் லாஸ்ட் 2 வாரமா பாத்தீங்கன்னா நார்த் இந்தியால மழை வெளுத்து வாங்குது, வெள்ளம் அதிகமாயிட்டு இருக்கு. இதனால என்ன பாதிப்பு இருக்குன்னு போக போக தான் தெரிய போகுது. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்க காரணங்கள், ரீசன்ஸ் வந்துகிட்டே இருக்கும், ஒன்னொன்னா ஒவ்வொரு வருஷமும் நடந்துகிட்டே இருக்கும். அது எல்லாத்தையும் வெயிட் பண்ணி பொறுமையா பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிச்சுவேஷன் வரவே வராது. ஸோ பொறுமையா நீங்க வந்து வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை ஆரம்பிக்கலாம். சரி, 4வது பாயிண்ட் பார்த்தோம்னா ஹோல்டிங் டூ மச் இன் ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ். அதாவது நான் இருக்கிறத பொறுமையா வெயிட் பண்ணி பண்றேன்னு சொல்லிட்டு ஃபிக்ஸட் டெபாசிட்லயே வருஷம் ரெனியூ பண்ணிட்டே போவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட பாத்தீங்கன்னா அவர் வந்து இந்த மாதிரி சொன்னேன், சார் ஹெச்டிஎஃப்சியில பேங்க்ல வச்சிருக்கேன்னு சொல்றீங்க, அவங்களோட மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி இருக்கு, அவங்களோட தனியாவே ஒரு சேஃபான பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்ட் இருக்கு, இது லாஸ்ட் ஒரு 20-30 வருஷத்துக்கு இவ்வளவு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு, நீங்க இது வந்து ஒரு 14% ரிட்டர்ன்ஸை ஒரு 10 வருஷமா ரெனியூ பண்றீங்க, ஒரு 5 வருஷம் ரெனியூ பண்ணீங்கன்னா எவ்வளவு வந்திருக்கும்னு
அவருக்கே ஆச்சரியம். ஆமா, ஆரம்பிக்கும் போது ஒரு 9% கொடுத்தாங்க, இப்போ வந்து வெறும் 6.5% தான் தராங்க, குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ இந்த மாதிரி நீங்க வெறும் ஃபிக்ஸட் டெபாசிட்டை மட்டும் நம்பி இருந்தீங்கன்னா உங்களுக்கு காலப்போக்கில் இன்ஃப்ளேஷனால நீங்க வாங்குற ரிட்டர்ன்ஸ் கம்மியா தெரியும் அண்ட் பத்தவும் பத்தாது. ஸோ எஃப்டியில் மட்டுமே வச்சுக்காதீங்க, ஆல்டர்னேட்டிவ் அசட் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் யோசிச்சு பாருங்க. 5வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ட்ரைங் டு ப்ரெடிக்ட் த ஃபியூச்சர். ஃபியூச்சர் என்ன ஆகும், வேல்யூவேஷன் அதிகமாக இருக்கு, அன்சர்டனிட்டி அதிகமாக இருக்கு, தங்க விலை ஏறிக்கிட்டே இருக்கு, நான் தங்கத்தில் போடலாமா, அது மட்டும் இல்லாமல் ஸ்டாக் மார்க்கெட்டில் வேல்யூவேஷன் அதிகமாக இருக்குது, எப்பயும் விழதான் போது அப்போ போடுறேன், இந்த மாதிரி ப்ரெடிக்ஷன் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஒரு 6-7 மந்த்ஸ் முன்னாடி ஒருத்தர் ஆரம்பிக்கும் போது நான் ஈக்விட்டி போடலான்னு இருக்கேன், பட் வேல்யூவேஷன் அதிகமாக இருக்குன்னு அவர் இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷனை போஸ்ட்போன் பண்ணாரு, இன்னமும் பண்ணவே இல்லை. பட் நீங்க உங்களுக்கு வேல்யூவேஷனை பத்திலாம் தெரியுது அப்படின்னா செக்டர் ரொட்டேஷன் பண்ண முடியும். அந்த மாதிரி செக்டரல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்நேரத்துக்கு உங்களுக்கு 10 to 15% அந்த லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட்ல கிடைச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எஸ்ஐபி அதுல போட்டிருந்தா கூட கண்டிப்பா ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கம்பேர்ட் டு மற்ற எஸ்ஐபியில கிடைச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. 6வது முக்கியமான பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நாட் ஃபேக்டரிங் இன் இன்ஃப்ளேஷன். அதாவது எல்லாருமே வந்து சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டு வீட்டில் போடுறேன், எஃப்டியில் போடுறேன், தங்கம் வாங்குறேன் அப்படின்னு சொல்லும் போது இன்ஃப்ளேஷன் கணக்கில் எடுத்துக்கிட்டே இல்லை. அது மட்டும் இல்லாமல் லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன்ற பாயிண்ட்டை நம்ம இன்க்ளூட் பண்ணி தான் ஆகணும். யாராக இருந்தாலும் இப்போ டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் தேவையாக மாறிடுச்சு. அப்போ வந்து அது லக்ஸரியஸ் ப்ராடக்ட்ல இருந்து தேவையான ப்ராடக்டாக மாறிடுச்சு. அப்படி வரும்போது நமக்கு அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கான காஸ்ட்டு, அது ரிலேட்டடாக வர எலக்ட்ரிசிட்டி காஸ்ட்டு, அது மட்டும் இல்லாமல் அது ரிப்பேர் காஸ்ட், இந்த மாதிரி எக்கச்சக்க காஸ்ட் வந்துட்டே இருக்கும். இதுக்கெல்லாம் வந்து இன்ஃப்ளேஷனை கனெக்ட் பண்ணிங்கன்னா விலைவாசி ஒரு 5 வருஷத்துல ப்ராடக்ட் ரீப்ளேஸ் பண்ணும்போது விலை ஏறி இருக்கு. ஸோ இந்த மாதிரி பலதரப்பட்ட காரணங்கள்னால வெறும் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டுமே எனக்கு சேஃப்னு யோசிக்காம, அது மட்டும் இல்லாமல் டேக்ஸ் போயிட்டு எனக்கு எவ்வளோ லாபம் நிற்கும் அப்படின்றதையும் கணக்கு பார்க்கணும். இந்த மாதிரி எக்கச்சக்க விஷயங்களையும் பார்க்கணும். இன்ஃப்ளேஷன், டாக்ஸஸ், அதுவும் இல்லாமல் காஸ்ட் வந்து எவ்வளோ ஆகுது, அந்த அளவுக்கு யோசிச்சா மட்டும்தான் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை உடனே ஆரம்பிப்பீங்க. ஃபைனல் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் டைம் வரட்டும், நான் ஆரம்பிக்கிறேன். அதுக்குன்னு ஒன்று டைம் வரணுங்க, தானாக எல்லாமே நடக்கும். இது வந்து லைஃப்ல மற்ற விஷயங்களுக்கு நடக்கலாம், பட் இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சேலரி கிரெடிட் ஆயிடுச்சா, பிஸ்னஸ் பண்ணி இன்கம் ஜென்ரேட் பண்ணுறீங்களா, நீங்கள் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணியே ஆகணும். ஒரு குறிப்பிட்ட சதவீத அமௌண்ட், ஒரு 10 to 20% எடுத்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் மட்டும்தான் லாங் டேர்மில் நீங்கள் கவலைப்படாமல் இருக்க முடியும். இல்லைனா லைஃப் ஃபுல்லாக உழைச்சிக்கிட்டே இருக்கணும், ஓடிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு நீங்கள் 10 to 20% சேர்த்து வைக்கிறத சேவ் மட்டும் பண்ணாமல் எஃப்டியில் மட்டும் இல்லாமல் மியூச்சுவல் ஃபண்ட்லையோ ஸ்டாக்லையோ கொஞ்சம் கொஞ்சமாக மந்த்லி ஆப்ஷன்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து உங்களோட 60 வயசில் ஒரு பெரிய ரிட்டையர்மெண்ட் கார்பஸ் நிற்கும். அது மூலமாக அடுத்த 20-30 வருஷமோ இல்லை உங்களோட ஸ்பவுஸுக்கோ இல்லை அடுத்த ஜென்ரேஷனுக்கோ உங்களால் பணத்தை விட முடியும், கொடுத்துட்டு போக முடியும். ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் மிஸ்டேக்கை நீங்கள் அவாய்ட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை உடனே ஸ்டார்ட் பண்ணுவீங்க. இதை வந்து ஏதாவது ஒரு காரணம் சொல்லிட்டு தள்ளி போடுறது ப்ரொக்ராஸ்டினேஷனும் சொல்லுவாங்க. இதை ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணிகிட்டே போயிட்டீங்கன்னா பணத்தை சேவ் பண்ணுவீங்க, ஒரு கட்டத்தில் செலவாயிடும், அதுக்கப்புறம் பணமே இல்லை, எனக்கு பணம் பத்தலை அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ், மைண்ட் செட் ஆகிடும். ஸோ எதுவாக இருந்தாலும் உடனே ஆரம்பிங்க, தள்ளி போடாதீங்க. வேற ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் மிஸ்டேக் நீங்கள் பண்ணுறீங்க இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சதுன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள்.